கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 37வது வசனம். தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு விசுவாசமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? தாவீது சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தனுக்கு முன்பதாக ஏன் பயப்படுகிறீர்கள்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய வல்லமை என்னோடு கூட இருக்கிறது, என்னை அவர் நிச்சயமாக தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான். இந்த பலன் அவனுக்கு எப்படியாக வந்தது? எனக்கு அருமையானவர்கள், நாளிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து பயந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால முடியாது. ஏன்னா நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இன்று உன்னையும் அப்படித்தான் சொல்றாங்களாம். உன்னால் இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாது, இது மலையை போல இருக்கு, இது பெரிய பிரச்சனை, இது பெரிய சுமை, இதை நீ மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி நினைக்கிறாயா? உன்னை பார்த்து சொல்லுகிறார்களாம். தாவீதை பார்த்து அப்படிதான் சொன்னார்கள். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உனக்கு முன்பதாக இருக்கிற இந்த பர்வதம் எம்மாத்திரம்? உனக்கு முன்பதாக இருக்கிற இந்த காரியத்தை கண்டு நீ பயந்து போய் திகைத்து போய் நின்று கொண்டு இருக்கிறாயோ? இயேசுவின் இடத்துல வா, ஆண்டவர்கிட்ட சொல்லு, என்னுடைய பலன் அல்லப்பா, உங்க பலத்தால் நான் இதை மேற்கொள்ளுவேன், உங்க வல்லமையினால் இதை நான் மேற்கொள்ளுவேன் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இன்று உன்னுடைய வாழ்வில் பலவிதமான தோல்விகள், பலவிதமான பலவீனங்கள், மேற்கொள்ள முடியாதபடிக்கு நீ திகைத்து கொண்டிருப்பாயானால் என்று கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். பயப்படாதே, உனக்கு முன்பதாக இருக்கிற இந்த காரியத்தை கண்டு பயப்படாதே. அன்று தாவீது சொன்ன வண்ணமாக, இந்த மனிதன் எனக்கு முன்பதாக நிற்கிறானே, இவன் எம்மாத்திரம்? தாவீது பார்த்து சொன்னாங்க, நீ சின்ன பையன், அவன் நல்ல யுத்தத்தில் வல்லவன், உன்னால மேற்கொள்ள முடியாது. ஆனால் இன்று இதே வார்த்தையை நீ கேட்பாயானால் இந்த ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்புக்கொடு. நான் சிறியவன், எளியவன் ஆண்டவரே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எளியவனையும் சிறியவனையும் அவர் உயர்த்துகிற கர்த்தர். உன்னை உயர்த்துவார் தெய்வ பிள்ளையே. உன் முழங்காலை முடக்க ஆரம்பிப்பாயா? தேவனிடத்தில் வைராக்கியத்தோடு கூட நெல்லு. ஆண்டவரே, என்னால் முடியாதப்பா, இந்த காரியத்தை மேற்கொள்ள நீங்க எனக்கு பலன் தாங்க, எனக்கு பலன் தாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உன்னிடத்திலே வருமானால் நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய பலன் உன்னோடு கூட இருக்குமானால் நீ இந்த சேனையை மேற்கொள்ள முடியும். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. தங்களை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் கதறிக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்று தாவீதுக்கு கொடுத்த மகா கிருபையை கொடுங்கப்பா, வல்லமையை கொடுங்க, பலத்தை கொடுங்க ஆண்டவரே. மேற்கொள்ள கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.